வெல்கம் டு ஐஎம்என் கைடட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் இந்தியன் ஆர்மியில் வந்து ஒரு பெர்மனன்ட் கமிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. இது வந்து 10th +2 பிடெக் கேடர் என்ட்ரி ஆஃப் ஸ்கீம் பர்மனன்ட், அதாவது ஜூலை 2024க்கான ஒரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பர்மனன்ட் கமிஷன் தான் இது. அது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் வந்து டுமாரோ ஓப்பன் ஆகுது, 6th January 2024. லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு வந்து 20 January அப்போ வந்து இதாவது ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டேட் வந்து 20 January 2024 வந்து இதாவது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து +2 ப்ளஸ் வந்து ஜேஇ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தா, அதாவது 2023 பேஜில் வந்து நீங்கள் ஜேஇ எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும் தான் அதை வந்து அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாயின் இந்தியன் நாவல் அகாடமி, ஏற்காட், கேரளா, எரிமலை கேரளா. அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து பிடெக் டிகிரி கோர்ஸ் வந்து அங்கே தான் நீங்கள் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி பாஸ் பண்ணலாம். பிரான்ச் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச்சில் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். வேகன்சி வந்து 35 கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் விமன் அண்ட் மேக்ஸிமம் வேகன்சி வந்து 10 வேகன்சி வந்து விமனுக்கு வந்து இது உண்டா ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை வந்து 2 January 2005 1 July 2007 இது வரை உள்ளவங்க மட்டும் தான் இருக்கணும். அதுக்கு பர் ஏஜ் லிமிட்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். 12th முடிச்சு நீங்கள் வந்து ஜேஇ எக்ஸாம் வந்து 2023 பேஜில் வந்து கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும் தான், பர்டிகுலராக இந்த ஃபஸ்ட்டு குரூப் தான் வந்து நீங்கள் வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுதான் கொடுத்துருக்காங்க. ஒரு நபர் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் இது பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் தான். சப்போஸ் தப்பாக ஃபில் பண்ணிட்டேன்னு சொல்லி இன்னொரு அப்ளிகேஷன் போட்டால் நீங்கள் வந்து டூப்ளிகேட்னு கன்சிடர் பண்ணி உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண வந்து அதிகமாக சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டுனா ஒன்ஸ் வந்து விட்டுருங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போய் ரிஜெக்ட் ஆக கூட சான்சஸ் இருக்கனால வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எலிஜிபிள் கண்டிஷன் அதை பொறுத்தவரை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் வந்து பாஸ் சீனியர் செகண்டரி எஜுகேஷன், அதாவது 10th +2 பேட்டர்ன் ஈக்குவலாக பண்ணிருக்கணும். 70 அதாவது லெஸ் தென் 70% வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இது மூணுலேயும் வந்து எடுத்துருக்கணும். லெஸ் தென் மார்க் இங்கிலீஷில் வந்து லீஸ்ட்டாக வந்து 50% மார்க் எடுத்தால் தான் நீங்கள் வந்து எய்தர் 10th 12th இது ரெண்டுலேயுமே வந்து இந்த மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ண முடியும் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. ஹூ கேன் அப்ளை எப்படி பண்ணுறது, அப்ளை யார் யார் பண்ணலாம். ஜேஇ மெயின்ஸ், அதாவது 12th முடிச்சு ஜேஇ வந்து 2023 பேஜில் வந்து நீங்கள் எழுதியிருந்தால் மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நான் 2022 ஜேஇ எக்ஸாம் இருக்கேன், 21 முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. கிளியராக சொல்லிட்டேன். அதான் ஜேஇ எக்ஸாம் வந்து அந்த மார்க் வச்சு பண்ணுங்க. 12th ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் மார்க் வச்சு உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கால் பண்ண எஸ்எஸ்பி இன்டர்வியூ சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பேசிக் ஜேஇ மெயின்ஸ் வச்சு தான் இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேங்க் லிஸ்ட்டு வந்து 2001 NDA அவங்க கிளியர் பண்ண வச்சு அது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், ரிலாக்ஸேஷன் அண்ட் ஹைட் அண்ட் வெயிட் வந்து ஒரு அபிஷியல் ஜாயின் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். சேஞ்ச் த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வந்து சென்டர் பை நாட் பர்மிஷன் சர்க்கிள் டேட். கொடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் சென்டராக இருந்தாலும் மெடிக்கல் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியாத மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் ஏதோ வெப்சைட்டில் தனியாக போட முடிஞ்சால் போடுறேன். உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி டேட்டு அந்த இடத்துல அந்த மாதிரிலாம் பர்டிகுலராக வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி தான் இருக்கணும். அதை விட்டு இது பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது செலெக்ஷன் ப்ராசஸை நீங்கள் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஜேஇ மெயின்ஸ் வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஜேஇ நீங்கள் எக்ஸாம் என்ன எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20,000 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பேர் தேவை ரேஷியோலாம் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து மென்ஷன் பண்ணல எத்தனை ரேஷியோவில் எடுக்கிறாங்க, நிறைய வேகன்சி எவ்வளோ இருப்பாங்க. உங்களுக்கு வந்து மொத்தம் 4 சென்டரில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எஸ்எஸ்பி வந்து இன்டர்வியூ நடத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று பெங்களூரு, போபால், கொல்கத்தா, விசாகப்பட்டினம். March 2024 வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஏன்னா இது ஜூலை 2024னால ஜூலையில் வந்து நீங்கள் வந்து அங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பிடெக் வந்து பிடெக் வந்து கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து அதுக்குள்ளே நடத்தி முடிச்சிடுவாங்க. அதுக்காண்டி தயாராக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து இமெயில் ஆர் எஸ்எம்எஸ் மூலிமா உங்களுக்கு வந்து இது தான் அலர்ட் வரும். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் மாதிரி வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கிளம்புறதுக்கு வந்து அது ரெடி ஆகணும். அதுக்கான வந்து சொல்லியிருக்காங்க தெளிவாக. அலர்ட் வந்த பிறகு நீங்கள் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இமெயில் ஐடி லாகின் பண்ணி உங்களுடைய இமெயில் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஜாயின் இந்தியன் ஆர்மி இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் போய் லாகின் பண்ணி இது பண்ண மாதிரி இன்டர்வியூ வந்து நாட் சர்க்கிள் டேட்டுக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இடம்லாம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு இது கால் லெட்டர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க 100 இது. இப்போ நீங்கள் அங்கேருந்து ட்ரெயினில் போகும்போது ஏசி வந்து 3 டயர்ஸ் வந்து ட்ரையல் பண்ணி போகலாம். எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு இன்ஃபர்மேஷன் டைப்பிங் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபஸ்ட் பேஜில் போகும்போது நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோட் கொடுத்தா அது வந்து எஸ்எஸ்பி வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ட்ரைனிங்காக போகிறீங்களா,
ட்ரெயினுக்கு அந்த டிக்கெட் நீங்கள் ப்ரூஃப் கொடுக்கும்போது எவ்வளோ உங்களுக்கு சார்ஜ்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து இங்கேருந்து செலவழிச்சு போகிற காசை. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மெரிட் லிஸ்ட் எப்படி இது பண்ணுவாங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ அதில் எவ்வளோ நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை வச்சு உங்களுக்கு வந்து எஸ்எஸ்பி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் மட்டும்தான் மெடிக்கல் எக்ஸாம் நடத்துவாங்க. அப்பாயின்மெண்ட் அதுக்கப்புறம் தான் இஷ்யூ பண்ணிவிட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன், கேரக்டர் சர்டிஃபிகேட் அதெல்லாம் இது பண்ணிட்டு தான் அவைலபிலிட்டி ஆஃப் வேகன்சியை பொறுத்து உங்களுக்கு வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. ட்ரைனிங்கை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 4 இயர்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி 4 இயர்ஸ் பிடெக் கோர்ஸ் வந்து அப்ளை த எலக்ட்ரிக்கல் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், நாவல் எக்ஸிக்யூட்டிவ் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ரெக்ரூட்டில். பிஇ பிடெக் டிகிரி தான் நீங்கள் முடிக்க மாதிரி இருக்கும். அந்த 4 இயர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அந்த இதில் வந்து இது பண்ணுற மாதிரி முடிச்சு உங்களுக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்ட்ரிபியூட் கேடர் வந்து எக்ஸிக்யூட் பேரன்ஸ் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சில் இருந்தால் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்மனன்ட் கமிஷன் உங்களுக்கு கொடுக்குற அலவன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மெட்டீரியலு, புக்கு, அதுக்கு ட்ரைனிங் என்னென்ன செலவாகுது அதே வந்து நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும். நேவியை பொறுத்தளவில் எல்லாமே அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்டையர் இது எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. அப்புறம் பே அண்ட் அலவன்ஸ் வந்து குரூப் இன்சூரன்ஸ் அண்டு ஜெனரல் ஆப்டிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் அவைலபிலிட்டி ஜாயின் இந்தியன் ஆர்மியில் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்டையும் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. ஹவு டு அப்ளையை பொறுத்தளவில் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களுடைய வேலிட் இமெயில் ஐடி அந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு கம்ப்ளீட்டாக அப்போ தான் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். உங்களுடைய ஸ்கேனு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, நீங்கள் ஜேஇ மெயின்ஸில் எவ்வளோ ஸ்கோர் கிளியர் பண்ணிக்க, அதாவது 2023 நீங்கள் 12th முடிச்சிருந்தால் மட்டும் அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். 12th முடித்து ஜேஇ எக்ஸாம் 2023 வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணி ஸ்கோர் கார்டு வச்சுருந்தால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இல்லைனா முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருன்னு 12th முடிச்சு ஜேஇ எக்ஸாம்லாம் உங்களுக்கு வீடியோ வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து டெலகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேணுங்கிறத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதில் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து இது பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அப்ளிகேஷனை வந்து கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது, கரெக்டாக வந்து பண்ணிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டு, ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு இதெல்லாம் வந்து மேனிட்டரியாக நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு அப்ளை பண்ணும்போது ஒரிஜினல் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு சில ஜெராக்ஸ் இருக்கும், படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஒரு சில எங்கேயாவது சேர்ந்துருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரிஜினல்லாம் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஏன்னா டாக்குமெண்ட் வச்சிங்க அப்படின்னா ஒரிஜினலாக கேட்பாங்க. ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. இன்கேஸ் வந்து ஸ்கேனில் ரிஜெக்ட் சப்போஸ் ஏதாவது ரீசனால் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்து கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி சிங்கிள் இதுதான் நீங்கள் வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். வேகன்சி கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல வேணாம். 100 வேகன்சி எலிஜிபிள் வந்து போட்டலாம் வாய்ப்பு இருக்குது. 12th முடிச்சு நீங்கள் இது ஒன்று இருந்தால் மட்டும் தான் இது வர முடியும். 12th முடிச்சு ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும் தான் 2023 பேஜில் இந்த மாதிரி தான். அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பிஇ பிடெக் வந்து படிப்பீங்க. அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச்சில் வந்து ஒரு பொசிஷன் கொடுத்து அவங்க வந்து நீங்கள் வந்து கடைசி வர ஒர்க் பண்ணலாம். பெர்மனன்ட் கமிஷனால் உங்களுக்கு எத்தனை வருஷம் வந்து அவங்க இது பண்ணுறாங்க அது வர சர்வீஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெளியே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் எஸ்எஸ்பி இன்டர்வியூ தான். ஏன்னா இது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. டேரெக்டாக எஸ்எஸ்பி அட்டன் பண்ண போகிறீங்க. காலேஜில் சேர போகிறீங்க. பிஇ பிடெக் அவங்களே படிக்க வச்சு ஃபுல் செலவு வந்து கவர்மெண்ட் தான். ஜாயின் இந்தியன் ஆர்மி அவங்க தான் வந்து ஃபுல் செலவு உங்களுக்கு இது பண்ண போகிறாங்க. அதனால் பார்த்துங்க. மெடிக்கல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற மாதிரி நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. வேறு டவுட் இருந்தால் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.